ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நெல்லிக்காய் இருக்குல்லையே, ஸோ அந்த சின்ன நெல்லிக்காய் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடுறது. ஸோ சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியான ரெசிபி கூட. எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு சின்ன வானல் வச்சுருக்கேன். ஸோ அந்த சின்ன வானல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 mlக்கு மேலே தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஸோ நெல்லிக்காய் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். காய வச்ச அந்த நெல்லிக்காய் வந்து டைரெக்டாகவே கடுகு போட்டதுக்கப்புறம் எண்ணெயிலே இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் சாப்பிடும்போது நம்ம சிம்பிளாக ஒரு சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து இப்போ நெல்லிக்காய் ஒரு பாட்டில் வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் செலவாகும். ஸோ வீட்லேயே வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் நம்ம கிடைச்சா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ நான் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய டப்பா அந்தளவுக்கு ஊறுகாய் நெல்லிக்காய் வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 அந்த ரேஞ்ச் வர அந்த ஊறுகாய் வந்து நம்ம வீட்லேயே வந்து சும்மா அந்த நெல்லிக்காய் வந்து ஒரு எங்கேயோ தெரிஞ்சவங்க கிட்டே இல்லை நம்ம தோட்டத்தில் எங்கேயாவது கிடைச்சா அதை வச்சு ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும், அமௌண்ட் வைஸாக நமக்கு குறையும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு ஆட் பண்ணியாச்சு, அடுத்து நெல்லிக்காய் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க. நான் வெறும் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் தூக்கலாக வேணும் அப்படின்னா வந்து பெப்பர் போட்டிருந்தா பெப்பர் போடுறதுல தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெப்பர் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணதெல்லாம் போட்டு எண்ணெயிலே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது எல்லாமே எண்ணெயில் பட்டு கொஞ்சம் அப்படியே சூடாக இருந்ததுக்கப்புறம் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு பதமாக வந்துருச்சுன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நேராக போட்டு 1 மந்த் வரைக்கும் கெடாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.